வணக்கம் சொந்தங்களே. இப்போ அம்மா வந்து எங்கே கிளம்பிட்டுனா சீரடிக்கு போகிறோம். நீங்களும் வாங்க போகலாம். காமெடியாக பேசுகிறேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. சும்மா காலையில் கலாய்க்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சீரடிக்கு போயிட்டு வரோம்மா. சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்றதுனால காத்தால இந்த வீடியோ. இப்போ காலைல டைம் 5 மணி ஆகுதா? 5:30 மணி ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கேருந்து ஜோலாப்பேட் போயிட்டு ஜோலாப்பேட்டில் வந்து ட்ரெயின் ஃபஸ்ட்டு 6:15 ட்ரெயின் ஒன்று பார்த்து வச்சாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து லேட்டாக தான் வருது, 1 மணி நேரம் லேட்டு. அதனால் இன்னொரு ட்ரெயின் இருக்குது, 6:30 மணிக்கு ட்ரெயின் அது. அதில் கரெக்டாக இருந்தாங்கன்னா 8 மணிக்கு சேலம் போயிடலாம். சரி, காரில் கூட்டின்னு போனால் தான் பிரச்சனை வரும். அங்கே தொப்பூரில் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுன்ட்டு நான் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன். ட்ரெயினும் இப்போ பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு ட்ரெயின் தான் லேட் ஆகுது, இன்னொரு ட்ரெயின் கரெக்ட் டைம் தான் வருது. கரெக்ட் டைம் தான் வருது. சரி, அதனால தான் கிளம்பிடலாம். சின்ன பையன் தான் கூட்டின்னு வந்து விட்டுட்டு வரோம். இங்கேருந்து புல்லட்டில் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு ஏறி இவன் அங்கேருந்து வருவான். வேணா 2 பேர் தானே போவோம். இவன் வேறு தூக்கன்லேயே ஆமாம், தூங்குறதே 12 மணி 1 மணி. கேமரா பார்த்தாலே சினுங்கிறான். இது பார்த்தீங்கன்னா அகாராவோட ரீகல் எலக்ட்ரிக் மல்டி குக்கர். இது ஒரு 3 லிட்டர் குக்கர். நமக்கு ஒரு மெயின் யூனிட், கிளாஸ் லிட்டு, மெஷரிங் கப்பு, ஸ்பூன் அண்ட் குக்கிங் பாட் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டச் ஹேண்டல்ஸ் இருக்குது. ஸோ ஹீட் ஆனாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தால் பண்ணியிருக்காங்க. இதில் அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்மளால லோ ஐன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் பிளக் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு இதுலேயே மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம திறந்து பார்த்தா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கொதிநிலை வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸை போட்டோன்னா ஈஸியாக நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பாட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ஈஸியாக நம்ம வாஷும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அமேசிங்கான ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஏன் செஞ்சுக்கிறாங்கன்னா, நைட்டில் தூங்குறது நேரத்துக்கு பின்னி நேரத்துக்கு இழந்தா தானே. தூங்குறதே 1 மணி ஆகி போகுது. அதனால் வந்து கேமராவை பார்த்தாக்கா சின்னுங்கிறாங்க. அப்படியே என்ன பேசுறதுனே தெரியாமல் உங்கள்கிட்ட பேசினீங்க. ஆமாம், கேமராக்கும் தூங்கத்துக்கும் என்ன சம்மந்தங்குது? ஆமாம், என்னது தூக்கண்ணில் கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். சரி தான் போங்க. சரி, ஓகே. இந்த விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இதுக்கு போகிறது தான். எங்கள் அப்பா வந்து கொண்டு நிற்கிறது. கூப்பிட்டம்மா, அவங்களுக்கு கோயிலெல்லாம் செட் ஆகாது. ஏம்மா அப்பாவையும் கூட கூட்டிகிட்டு போகுதுன்னு யாராச்சும் கேட்பீங்க. தன்விக்கு வந்துனே இருந்தான், திடீர்னு இருந்தான். அவன் அவனெல்லாம் எழுப்புனா அவ்வளோதான், போகிறவங்க கற்றுக்கலாம். ஒருத்திக்கு போய் லைட் போட்டேனாவே அவன் எழுந்துக்குவான், அழுவாங்க. அதனால நைட்டே கொஞ்சம் போயிட்டு வரக்கிட்டு எப்படின்ட்டு. அப்பாலாம் ஏமா கூட்டிகிட்டு போகலன்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு போவாங்க. சும்மா போனோம் சாமி கும்பிட்டு இந்த மாதிரி ஜனத்தங்களோடலாம் வந்து செஞ்சு எல்லாம் பழக்கம். எங்கள் அப்பா திருப்பதி கூட்டின்னு போயிட்டு பாதியிலே கூட்டின்னு வந்தார். சாமியை பார்க்கல தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஜனமாக இருந்தால் அந்த இடத்த அந்த சாமியை பார்க்கக்கூடாது. அவங்க வந்து கூட்டிகிட்டு சாமி விட்டு வந்துடணும். கியூவில் 1 மணி நேரம் நின்று பாதியில் வந்து நாங்கள் தான் இருப்போம். ஆமாம், திருச்செந்தூர் வந்துட்டோம். அப்படிதான் போகணுமா, சாமியை கூட்டிப்பா வந்துடணுமா. அந்த மாதிரி கூட்டத்துக்காக அவங்க சரி, கூட்டத்துக்கும் அவங்களுக்கு மறுபடியும் குழந்தாள்ற மாதிரி இருக்குது. இருக்க பார்த்துட்டோம். பார்த்துட்டு பசங்க பத்திரமா ஒருத்தனை 2 பேரும் விடாத. இதை பிடிச்சி அதை கடிச்சு அடிச்சிடும், அதை பிடிச்சி இதை அடிச்சிடும், கடிச்சிக்கும். அக்கி மேலேருந்து பார்த்துக்கிறானா? ஒரு டிக்கெட்டு போட்டு அக்கி பாய், சீரடியை போய் பார்த்துட்டு வந்துருப்போம். பாய் டாக்கி. அவன் போக மாட்டான், அந்த போயிருப்போம். அவன் நம்ம கூடயே வரமாட்டான். ஏசினா போகலாமா? அக்கி பாய்டா. தன்விக்கு அழ ஆரம்பிச்சிட்டான். ஆரத்துக்கு வந்துங்கண்ணா. சரி, பார்த்து பத்திரம் போயிட்டாங்க. அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுத்துக்காதீங்கம்மா, சாமியை பார்த்து ரெஸ்ட் எடுங்க. அவ்வளோதான். பாய் போயிட்டாங்கம்மா, பாய். கொட்டாய் தூக்கம் அதில். இதுதான் காலையில் வெயில். பார்த்துக்கோ, காலையில் இப்படி தான் இருக்கும். மேலே போயிரு, இப்படி தான் இருக்கும் காலையில். இல்லை சார், நீ 12 மணிக்கு சூரியன் பார்க்கல. இங்கே இப்போ சூரியன் இங்கே பார்த்துட்டு போ. சூரியனை நீ வாங்க. நீ இப்போ நீ வானத்தை பாரு, அங்கே பாரு.
இது வந்து வரலாற்றில் பதிவு பண்ணதால அங்கே பாரு காலையில் இப்படி தான் 5 மணிக்கு. ஓகே, எத்தனையோ நாள் எழுப்பி பால் கேட்டிருக்கேன்ல, காலையில உட்காந்து ஆத்துவிய ஞாபகம் இல்லை. அது நீ வந்து அப்போ இது பார்க்க மாட்டேல்ல, ரோட்டை பார்க்க மாட்டேல்ல, வீட்டுக்கு ரொம்ப தூரம் அனுப்ப